ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சிம்பிளான பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடு நான் இடித்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா. இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த கருவேப்பிலையும் பூண்டோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு வறுத்துக்கணும். ஸோ நமக்கு நல்ல ஃப்ளேவர் தரும் அதுக்காக தான். அப்புறம் நான் ஃபஸ்ட்டே பருப்பையும் தக்காளியும் வேக வச்சுக்கிட்டேன். அதோட கொஞ்சமாக புளியும் போட்டு கரைச்சிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரசம் கொதிக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. கொதிச்சிச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். இந்த புளியோட பச்சை வாசனை போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ரசம் கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டே புளியை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த நுரை மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் சும்மா லைட்டாக ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான அரோமாவோட ரசம் ரெடி. அப்புறம் என்ன, நல்ல சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான பருப்பு ரசம் ரெடி.